சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகையில் ஒருத்தவங்க தான் வாணி போஜன் அவர்கள். இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா சின்ன திரையில் இவங்க நடிக்கக்குள்ள எ எப்படி வந்து வெள்ளித்திரையில லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோ, அந்த மாரி சின்ன திரையில வாணி போஜன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வெள்ளித்திரையிலுமே ஒரு சில படங்கள் நடித்து ரசிகர்களுடைய மனசுல நீங்க அத இடம் பிடிச்சிருக்காங்க. சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு படத்துடைய கதைய கேட்டு புடிக்காம ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த படத்துடைய பெயரையுமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் திரைப்படம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து கதை பிடிக்கலன்னா எப்படி சொல்றதுன்னா, அந்த கதைய கேட்டதுக்கப்புறம் இதில நடிச்சா தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்தது. ஸோ, அதனால வந்துட்டு எனக்கு இது செட் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. படத்த வந்து பார்த்ததுக்கப்புறம் இதில நம்ம நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அதுக்கு வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆன்சர் சொல்ட்டாங்க. நான் என்கிட்ட வந்து பேசக்குள்ள வேற ஒரு லீட் ரோல்ஸ் அந்த மாரி தான் வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் ஜீவி இவங்கலாம் வந்து நடிச்சது. பட் இருந்தாலும் ஜீவி, திவ்யா வந்து நடிச்சிருந்தது. அ அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வந்து ஓகே. அதனால வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் டைரக்டர் சதீஷ் வந்துட்டு திரும்பவும் சொல்லியிருந்தாங்க. சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நீங்களே நடிச்சிருக்கலாம்ன்னு சொல்லிட்டு. இந்த மாரிலாம் சொல்லி சொல்லி என்ன வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி நான் விட்டுட்டேன். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? வாணி போஜன் அவர்கள் பேச்சுலர் படத்த வந்து ரிஜெக்ட் பண்ணது சரியா? தவறா? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.